சால்னா பண்ணலாம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 டீஸ்பூன் உடச்ச கடலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு அதை நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளி, ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சோம்பு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு அது வெடித்ததும் வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் அது வதக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அரை டீஸ்பூன் மிளகாப்பொடி போடணும். அது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். அது வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலா இருக்கு இல்லையா, அதை போட்டு ஒரு 3/4 ஸ்பூன் உப்பும் போட்டு அதை ஒரு 5 நிமிஷம் வதக்கினா தான் பச்சை வாசனை போகும். பச்சை வாசனை போனதும் ஒரு 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்கணும். அது கொதிக்கச்சே தானே கெட்டிப்பட்டுரும். ஏன்னா உடச்சக்கல்ல போட்டிருக்கிறதுனால அது கெட்டிப்பட்டுரும். அது கொஞ்சம் கெட்டிப்பட்ட உடனே கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். இது பிரியாணி, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். இதை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.